இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நல்ல வசதியா வாழ்றதுக்கு குழந்தைக்கு சொல்லி தரோம் இந்த 21st செஞ்சுரியில. ஏன்னா நம்மளுக்கு சில விஷயங்கள் கிடைக்கல, அப்ப நம்ம குழந்தைக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். குழந்தைக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறப்ப என்ன பண்றோம் அப்படின்னா குழந்தைக்கு சில விஷயங்கள் சொல்லி தரது கிடையாது, குழந்தை கேட்கவே விடுறது கிடையாது. 3.5 வயசு முடிஞ்சிருச்சா நம்ம உடனே ஒரு அந்த சைக்கிள், நம்ம மூணு வீல் சைக்கிள் இருக்கு இல்லையா, உடனே வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுறது. 5 வயசு ஆயிடுச்சா இன்னொரு சைக்கிள் வாங்கி கொடுத்துறோம். அதுக்கப்புறம் நம்ம டேப் வாங்கி கொடுக்குறோம், மொபைல் வாங்கி தரோம். இது எல்லாமே குழந்தை கேட்கறதுக்கு முன்னாடியே சில விஷயங்களை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுறோம். இதுதான் 20க்கும் 21st செஞ்சுரிக்கும் உள்ள வித்தியாசம். இப்ப நம்ம என்ன பண்ணிருப்போம்னா அடிபட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் பேச்சு வாங்கி ரொம்ப ஸ்ட்ராங்கா இனிமேல் எப்படி போராடணும் ஒரு குணத்தோட வந்திருக்கும். இப்படி நம்ம ஒரு டிபெண்டா வளர்த்துட்டோம் அப்படின்னா குழந்தைங்க அந்த விஷயத்தை கத்துக்க மாட்டாங்க. அடுத்து கல்ச்சுரல் சப்போர்ட்டை குழந்தைங்க சொல்லி தரணும். நம்ம ஒரு டைவர்ஸ் கம்யூனிட்டியில வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிலீஜியன்ஸ், காஸ்ட், கம்யூனிட்டி இது எல்லாம் இருக்கிற ஒரு இந்தியால வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம கண்ட்ரி மட்டும் தான் டைவர்ஸ் கம்யூனிட்டி உள்ள ஒரு கண்ட்ரி. அதுவும் தமிழ்நாட்டுல ரொம்பவே இலகுவா வாழ முடிகிற, எல்லாரும் கூட இணக்கமா வாழ முடிகிற ஒரு ஸ்டேட்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். உங்களால் நான், உங்களுக்காகவே நான், எனக்கு எல்லாமே நீங்கள்தான்.